அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்து இருக்கிற அனாலிசிஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தொகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் அதை விட எனக்கு இந்த தொகுதியில நிக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு அங்க சென்ட்ரல் மினிஸ்டரா உட்காந்துட்டே இங்கேயும் வந்து போட்டி போடுறாங்க. மேபி இங்க ஜெயித்தால் அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து தியாகம் பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அவினாசி தொகுதியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்கே இதுக்கு முன்னாடி வந்து தனபால் ஏடிஎம்கே உடைய சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் வந்து ஒரு பெரு வெற்றி பெற்றிருந்தார்னு சொல்லலாம். 50,000க்கு மேல வாக்கு டிஃபரன்ஸ்ல வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தார். பட் இம்முறை அது பாஜகவுக்கு சென்றிருக்கிறது. பாஜகவின் தலைவராக இருந்த சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்கள் இந்த தொகுதிக்கான அனாலிசிஸ கொடுக்க போறாங்க. எஸ், வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம் சார். வாய்ப்பு இருக்கா எல் முருகனுக்கு, இல்ல இட்ஸ் கேக் வாக் ஃபார் டிஎம்கேவா? 100% எல் முருகன் தான். ஓகே. லாஸ்ட் டைம் தாராபுரம்ல வந்து அவர் நின்னுந்தாரு. தாராபுரமோட கம்பேர் பண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அவினாசி அப்படின்னும் போது வேற தொகுதி தானே. அவினாசி வந்து ஏடிஎம்கே 9 தடவை 11 தடவை 9 தடவை ஜெயிச்ச தொகுதிங்க இது. ஏன்னா இப்ப எப்படி நம்ம தூத்துக்குடி சொன்னோமோ 51,000 வாக்குகள் லீடிங்ல இருக்காங்க அவங்க ஏடிஎம்கே. ஓகேங்களா. ரெண்டாவது வந்து 1980ல சிபிஐ வின் பண்ணிருக்காங்க. அப்பவும் வந்து அது அதிமுக கூட்டணியில தான் இருந்தது. 80, 84, 89, 91, அப்புறம் பாத்தீங்கன்னா 96 ஒரே ஒரு தடவை தான் நடுவுல. ஓகேங்களா. பிரிந்த போது அந்த 89லயும் வந்து அந்த திமுக அங்க வெல்ல முடியல. ஜே அணி ஜானி அணியாக பிரிந்த போதும் அங்க ஜெயிக்க முடியல. அதிமுக தான். ஆமா. அதனால இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 10 தடவை ஜெயிச்ச தொகுதி, அப்புறம் 9 தடவை ஜெயிச்ச தொண்டாமுத்தூர். அது மாதிரி இது வந்து அதிமுகல எல் முருகன் கண்டிப்பா ஜெயிப்பார். ரெண்டாவது அவர் ஜெயிக்க வேண்டிய இருந்தபோதும் அதிமுகவுக்கு கேக் வாக்கா இருந்திருக்கு. ஆமா, அநேகமா இது வந்து மிஸ்டர் அமித்ஷாவோட ஸ்பெஷல் மெசேஜா கூட இருக்கலாம். இந்த தொகுதியில் அவரை நீ எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அமித்ஷாவோட மற்ற கணக்குகள்லாம் அப்பதான் சரி வரும்னு நினைக்கிறேன். அது நம்ம மே 4ஆம் தேதி சொல்லலாம். சென்ட்ரல்ல வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் காலி ஆகும் போது தமிழகத்திலிருந்து வேற ஒருவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு லோக்சபா தொகுதியா இருந்தா கவலை போடணும். ஏன்னா திருப்பி அததான் வந்து தொல் திருமாவளவன் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா லோக்சபா திருப்பி அங்க எலெக்ஷன் வரும். ராஜ்யசபானா திருப்பி அதே இவங்க அதுவும் இவர் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 100% பாஜக திருப்பி இன்னொருத்தரை எடுத்துருவாங்க அங்க. அதனால வந்து அது இன்னொரு தமிழராவே கூட இருக்கலாம்னு பேசப்படுது. பட் ஆனா அது நம்ம மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம். இது வந்து அங்க இருந்து காலி பண்ணிட்டு வேற ஒருத்தர் உட்கார வைக்கணும். எல் முருகனை இங்க பர்மனண்டா இங்க உட்கார வைக்கணும்ன்ற நோக்கத்தோட அப்ப கொடுத்துட்டாங்களா? இருக்கலாம். ஆனா அது நம்ம வந்து இப்போ அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனா இது எல் முருகன் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் 100%. இங்க வேற திமுக, தாவேகா, நாதாகா இவங்க எல்லாம் ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான முகாந்திரம் இல்லையா சார்? டஃப் எல்லா தொகுதியிலையும். அதுவும் இப்ப நீங்க வந்து டிஎம்கே எல்லாம் வந்து நம்ம சொல்ற மாதிரி அவங்க 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவங்க வேலை பண்ணுவோம். ஸோ அதனால வந்து அதை பத்தி டவுட்டே கிடையாது. பட் ஆனா வந்து சில தொகுதிகள் எப்படி நம்ம தூத்துக்குடி முடியாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அவினாஷி வந்து கண்டிப்பா இது ஒரு அதிமுகவோட தொகுதி தான். இதுல ஒன்றும் டவுட். நான் அதுக்கு மேல டைம் எடுக்க விரும்பல. எஸ் நேயர்களே, அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த தொகுதியை கேட்டது போலவும் அமித்ஷா அவர்கள் எல் முருகனை இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து எடுத்து விட்டு அவர் ஒரு எம்எல்ஏ ஆக்கி தமிழகத்தில் பாஜகவை வளர வைத்து தமிழகத்திலிருந்து வேறொரு தமிழரை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பூர்வாங்க வேலையாகவும் தான் நிறைய பேர் பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல வந்து லைட்டா ரஜினிகாந்தோட ஒரு எலிவேஷன் வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா 96 தவிர எல்லா வாட்டியும் ஏடிஎம்கே அங்க ஜெயிச்சிருக்கு. எம்ஜிஆர் இறந்த பிறகு பிளவுபட்ட அதிமுக கூட அவினாசி தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்கு. ஆனா 96ல ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் யார் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர அதிமுகவுக்கு எதிர்ப்பலைகள் இருந்த மற்ற தேர்தலில் கூட அதிமுகவுக்கே வாக்களித்திருக்கிறார்கள் அவினாசி தொகுதி மக்கள். சோ எல் முருகன் லிட்டரலி ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருக்க போது. தாமரையை மலர வைப்பேன் அப்படின்னு சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போல பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன தலைவர் எல் முருகன். ஸ்டாலின் அவர்களையே கையில் வேல் தூக்க வைத்த பாஜகவின் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லலாம். தாராபுரம்ல ரொம்ப ரொம்ப க்ளோஸ் மார்ஜின்ல அவர் மிஸ் பண்ணாரு. தாராபுரம்ல லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணத அவினாசியில் அவர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான அவினாசியில் வெற்றி பெற்று அந்த லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணதை காம்பன்சேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம அனலிஸ்ட் பார்த்து சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மிக நன்றி சார்.
வேற ஒரு தொகுதியில சந்திப்போம். நன்றி. நன்றி.